அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் தரும் வருடமாகவே இந்த வருடம் இருக்குங்க. கடந்த ஒரு வருஷமாவே பாத்தீங்கன்னா குரு ராசிக்கு 6ல மறைஞ்சிருப்பாருங்க. 6ல மறைஞ்சு 12 பார்த்திருந்ததுனால என்ன ஆயிருக்குன்னா விரயம், காசு விரயம் ஆயிருக்குங்க. ஒன்று சுப விரயமா இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிருக்கலாம், இல்ல வேலையில எதிர்பார்த்த வருமானம் இல்லாம இருந்திருக்குங்க. இப்ப அதெல்லாம் தீரப்போகுதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல இந்த வருஷம் குரு பயிற்சி நடக்குதுங்க. மார்ச் மாசம் சனி பயிற்சி நடக்குது. ஜூன் மாசத்துல ராகு கேது பயிற்சி நடக்குது. இப்ப நமக்கு குரு பயிற்சி பாத்தீங்கன்னா நம்ம ராசிக்கு 6ல இருந்து 7க்கு போயிடுவாருங்க. 7ல இருந்து நம்ம ராசிக்கு அதிபதி குரு நம்ம தனுசு ராசியை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா அந்தஸ்து, கௌரவம், புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை, எதையும் முயற்சியில பண்ணி வெற்றி பண்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகுங்க. முதல் 5 மாசம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் டல்லா தான் இருக்குங்க. அதே மாதிரி நீச்ச செவ்வாய் 8ல இருந்து தனம் வீட்ட குடும்பத்தை பார்க்கறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் எதையாவது தட்டுப்பாடோ அல்லது பணம் வர வேண்டிய இடத்துல பணம் வராம இருக்கிறதுங்க, அல்லது எதையாவது சொல்லி பிரச்சனையில நீங்க மாட்டிப்பீங்க. நான் கேஷ் ஏதாவது யதார்த்தமா சொல்லிச்சு அதை பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற இது இருக்குங்க. எதையும் நிதானமா யோசிச்சு செயல்படுறது ஃபர்ஸ்ட் 5 மாசத்துக்கு பார்த்து செயல்படணுங்க. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் காதல் கை கூடுங்க, அல்லது நினைச்சவரையோ அல்லது பிடிச்சவரையோ கல்யாணம் பண்றதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நினைச்ச வேலை இங்க இருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாம் அப்படிங்கும்போது அது கம்ஃபர்ட்டா இருக்கா அப்படின்னு யோசிச்சிருப்போம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ், நமக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. இந்த வருஷம் பெண்களுக்கு பிடிச்சதை நடக்கக்கூடிய வருஷம் இருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பாத்தீங்கன்னா புதிய காதல் வரும். ஏற்கனவே இந்த காதல் ஜெயிக்குங்க. அதே மாதிரி தடைப்பட்டு நின்றுகிட்டே இருக்கிற தாமதமாயிட்டே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் கல்யாணம் ஆகுங்க. ஒண்ணு மைனஸ்ன்னு பார்த்தோம்னா 8ல செவ்வாய் இருந்து 2ஆம் வீட்டை பாக்குறதுனால கோவத்துல எதையாவது சொல்றதுனால குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை அல்லது வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது நிக்குங்க. அது ஒரு ஜூன் மாசம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமா பார்த்து பேசுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் சனி பயிற்சியில ராசிக்கு 3ல இருந்த நம்ம சனி இப்ப 4ஆம் வீட்டுக்கு போறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா குரு வீடு சனி சாந்தமா தான் இருப்பாருங்க. பெரிய கெடுபலம்லாம் எதுவும் இல்லை. செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கணும்னு சில பேருக்கு நினைச்சிருப்பாங்க, விருப்பம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கணும், அந்த மாதிரி அமையுங்க. அதே மாதிரி அம்மாவோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவைங்க. இப்ப ஜூன் மாசம் ராகு கேது பயிற்சியில பாத்தீங்கன்னா நம்ம ராசிக்கு 4ல இருந்த ராகு 3க்கு வருவாருங்க. அதே மாதிரி குரு பயிற்சியிலிருந்து குரு 3ஆம் வீட்டை பாக்குறதுனால தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இந்த மீடியாவில் இருக்கிறவங்க பிரபலம் ஆகிறதுக்கோ பேர் புகழ் அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குங்க. கலை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்க, நடனம், பாட்டு, மியூசிக் இதுல இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கு. இந்த வருடம் நல்ல ஒரு மேன்மையா இருக்குங்க. பணம் விஷயத்துல கவனம் தேவைங்க. அதுவும் இளைய சகோதரிகள் ஏதாவது குடுக்கல் வாங்கல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க. பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேது 9ஆம் வீட்டுக்கு வர்றதுனால, அதுவும் சூரியன் வீட்டுக்கு சிம்மத்துக்கு வர்றதுனால பூர்வீக சொத்து அல்லது முன்னோர்கள் சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்க. ராசிக்கு 8ல நீச்ச செவ்வாய் இருக்கனால வெளிநாடு வெளிமானம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சில தடைகள் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்றவங்க அல்லது வீடு மனைக்காக வாங்கி போடணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை விசாரிச்சு வாங்குறது நல்லதுங்க. ஜூன் மாசத்துக்கு பிறகு ராசிக்கு அதிபதி 6ல மறைஞ்சிருந்து 7க்கு போயிட்டு ராசியை பார்ப்பதும், அதே மாதிரி யோகாதிபதி செவ்வாய் நீச்சத்திலிருந்து வெளியில வர்றதும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஆண்டாகவே 2025ஆம் ஆண்டு இருக்குங்க.